Hi guys, welcome to our channel. இந்த வீடியோல வந்து ஆர்சிபி டெல்லி மேட்ச் ரிவ்யூ பார்க்க போறோம். ஆர்சிபி வந்து டெல்லி கேபிட்டல் டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டாங்க. ஆஃப்டர்நூன் கேம் பவுலிங் போட்டு ஆர்சிபி மைட்டி ஆர்சிபில பேட்டிங் எனக்கு வந்து 175 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பயங்கரமா பவுலிங் போட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல லாஸ்ட் ஓவர்ல வந்து சேஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அந்த பேட்டிங்கை பொறுத்த அளவுக்கு ஃபில் சால்ட் வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவங்க டீம்ல வேற யாரும் பெருசா அந்த அளவுக்கு ஃபயர் ஆகல அன்னைக்கு. ஃபுல் வெதர்னாலே என்னன்னு தெரியல. அந்த மேட்ச் இனிஷியல் டாஸ் ஆரம்பிங்க 175 ஆர்சிபி ரெஸ்பெக்ட் பண்ணதை பத்தி சொல்லுங்க சின்னசாமி சரி. ஆர்சிபி வந்துட்டு இன்னைக்கு பிலோ பார் பெர்ஃபார்மன்ஸ் தான் பேட்டிங்ல. 175 வந்து எப்படியும் ஒரு 20 ரன்ஸ் ஷார்ட் தான் சின்னசாமியில கேம்ல. பவுலிங்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு கேம் வந்து புல் பேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா பவுலிங் ரொட்டேஷன், அதாவது ரொமாரே ஷெப்போட ஃபைனல் ஓவரா வச்சது வந்துட்டு முட்டாள்தனம். ஏன்னா மினிமம் 25 ரன்ஸ் இல்லாம அவனால டிஃபெண்ட் பண்ணவே முடியாது எந்த கிரவுண்டா இருந்தாலும். அங்கதான் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. பட் மற்ற பவுலர்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கேம் புல் பேக் பண்ணாங்க அவங்க சைடு. அன்பார்ச்சுனேட்லி அவங்களால ஜெயிக்க முடியல. எனக்கு வந்து நேற்று வந்து பிச்சு வந்து வேற விதமா பிளே பண்ண மாதிரி இருந்துச்சு. நேற்று பிச்சு வந்து 175 தான் அடிச்சானோ, பட் இருந்தாலும் வந்து 175 85 ஆடா 175 தான் அடிச்சானோ, இருந்தாலும் வந்து நேற்று அவனுக்கு மேட்ச் வந்து அவ்வளோ டீப்பா கொண்டு போக முடியும்னு வந்து அவனை எக்ஸ்பெக்டே பண்ணல. அதனால தான் நடுவில் ஒரு ஓவர் ஜித்தி சர்மா கொடுக்காம வந்து சரி மேட்ச் போகாதுன்னு அவனு நினைச்சுக்கிட்டு போயிருக்கானோ, பார்த்தா லாஸ்ட் ஓவர் வரையும் மேட்ச் கொண்டு போனதே வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் தான். லாஸ்ட் ஓவர் வந்து யாருக்கு கொடுக்கலான்னு அவனு யோசிக்கும் போது கரெக்டான டிசிஷன் தான். ஷெஃபர்ட் உள்ள வந்து ஷெஃபர்ட் கொடுத்தாரு. ஏன்னா வேற ஆப்ஷனே இல்லை அவனுள்கிட்ட. ஏன்னா வந்து அங்கே மில்லர் வந்து எப்போ அடிப்பான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அதே மாதிரி இதை அடிச்சு மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டேன். எனக்கு வந்து என்னன்னா வந்து அவங்க வந்து 11வது ஒரு டிம் டேவிட் வந்தான். டிம் டேவிட் 11வது ஒரு டூ ஏர்லி மாதிரி ஃபீல் ஆகல உங்களுக்கு? டிம் டேவிடுக்கோ இல்ல வந்து நீ ரொமாரியோ ஷெப்பர்ட் நீ வந்து 13 14 இறக்கி விடுற 13வது ஓவர் வந்தா நினைக்கிறேன் டிம் டேவிட். டிம் டேவிட் வந்து 11 வந்தான். ஜித்தேஷ் வந்து 13ல வந்தான். அதுக்கப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட் 16ல வந்தான். டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட் 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு ஹிட். ஜித்தேஷ் சர்மா கூட ஒரு இதை சேர்த்துக்கலாம். டிம் டேவிடால வந்து அந்த பால் ரொட்டேட் பண்ணி ஆட முடியுமாங்கிற கொஸ்டின் மார்க் எனக்கு இருக்கு. டிம் டேவிட் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அந்த பொசிஷன் தாண்டா ஆடுறான். அதெல்லாம் நம்ம எந்த டிசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா என்ன ஜித்தேஷ் சர்மானா முன்னாடி இறக்கி ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா அவனுக்கு வந்து இந்த சீசன் வந்து அவன் ஒழுங்கா வந்து மேட்ச் டைமும் கிடைக்கல, ஒழுங்கா பிளேவும் பண்ணல. ஸோ அவனுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு முன்னாடி வந்து அவனை நேற்று மேட்ச்ல பே பண்ணியிருந்தா அதே தான் அடிக்கிறானோ இல்லையோ 20-25 பால்ஸ் அவர் பிடிச்சி மேட்சை கொண்டு போயிருப்பான். டெத்தில் லாஸ்ட் 5 ஹவர்ஸ்ல திருப்பி வந்து டிம் டேவிட் வந்து விளையாண்டுக்கலாம் 5 to 6 ஹவர்ஸ்ல. ஜிதேஷ் சர்மா ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது ஜிதேஷ் சர்மா ஃபார்ம் கம்பேர் பண்ணும்போது டிம் டேவிட் தான் பெஸ்ட். இறங்கும் போது கூட 20 பால் நின்று 14 ரன் தான் எடுத்தான். அது முன்னாடி இறங்கிட்டா 30 பால் நின்று 20 ரன் எடுத்திருப்பான். அந்த 10 வருஷம் இப்படி வேஸ்ட் தான். ஆமா, போன வருஷமே தெரிஞ்சு 2 மேட்சும் 1 மேட்ச் தான் அடிச்சான்னு நினைக்கிறேன். போன வருஷம் போன வருஷம் வந்து அவன் வந்து 290 கிட்ட அடிச்சிருந்தான். அதுவும் 170 பிளஸ் டைப். ஒரே மேட்ச்ல 80 ரன்ரா, ஒரு மேட்ச்ல 80 ரன் நினைக்கிறேன். அதான்டா அவன் இறங்குறது 5th பொசிஷனா என்னமோ. அவன் வந்து 170 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல 290 ரன்ஸ்னா இதுனா அக்செப்டபிள் தான். ஆனா போன வாட்டி அவங்களுக்கு வந்து ஃபுல்லா பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. எல்லாம் டாப் ஆர்டரே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபுல்லா. அவன் இறங்கின டைம்ல வந்து 280 290 அடிச்சு 170 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்னா பெஸ்ட். அவன் போன வருஷம் 4 பால்ல 20 ரன், 5 பால்ல 20 ரன் அப்படி அடிச்சிருக்கான். அதான் ஃபினிஷர் ரோல். அதனாலதான் டீம்ல எடுத்தான். இந்தியன் டீம்ல T20 வர்றதுக்கு மெயின் ரீசன் அதனால தான். அந்த 5 பால் 20 ரன், 8 பால்ல 20 ரன்ல அடிச்சிருக்கான். சரி, அந்த ஃபினிஷர் ரோல் எடுத்து டீம்ல வச்சான். இந்த அந்த ஃபார்ம்ல கிடையாது. டொமஸ்டிக் விளையாடவே இல்லை. டொமஸ்டிக் லைன் 10 கிட்ட தான் ஆவரேஜ் வச்சிருந்தான். டொமஸ்டிக்லயே ஃபார்ம்ல கிடையாது. அதனால திங்க் பண்ணிக்கலாம் ஆர்சிபிக்கு ஜிதேஷ் சர்மாவை. இதுதான் கரெக்ட் டைம். வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 மேட்ச் ஒரு மேட்ச் தேவையில்லாததுடா. அந்த பிளேயர்னா அவன் கீப்பிங்ல எவ்வளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்றான்னு தெரியும்டா. ஃபர்ஸ்ட் ஆர்சிபிக்கு அவன் தான்டா கீப்பிங்ல ஃபுல் கான்ட்ரிபியூட்டே பண்றான். பாதி டிசிஷன்னா நிறைய டிசிஷன்ல அவன் கான்ட்ரிபியூட் பண்றான்டா. அதனால வந்து நம்ம அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுடா.
வெளில தூக்குற அளவுக்குனா அவன் எந்த தப்பும் பண்ணலடா இது தூக்குற வரைக்கும். அளவுக்கு இல்ல, ஃபார்ம் கன்சர்னா இருக்குன்னு தான் ஃபீல் அது தூக்குற இன்னொரு திங் இந்த இடத்துல என்ன முடியாது. சொல்லணும்னா, இந்த பத்ரிநாத் பையன் இருக்கான் தெரியுமா, ஜிதீஷ் சர்மா வந்து அவனோட டிசிஷன். பத்ரிநாத் ஜிதீஷ் சர்மாவோட டிசிஷன் வந்து இருக்கிறதுலே ஒஸ்ட். அவர் எது பண்ணாலும் தப்பு. அது எது அவன் தாண்டா பெஸ்ட் ரிவ்யூ லாஸ்ட் இயரும் சரி, இந்த சைடும் சரி, இந்த இயரும் சரி. தமிழ் கமெண்ட்ரி பார்க்க சொல்றது நான் சொல்றேன்டா, பாக்காதீங்கடா, தயவு செஞ்சு பாக்காதீங்கடா. நீங்களாம் பார்த்து டிஆர்பி பேசுறவங்களால அவங்களுக்கு காமெடி போகுது. பாக்காதீங்கடா. நீங்க சொல்றீங்க பார்க்க கூடாதுன்னு. தப்பா ஒருத்தன் சொன்னா பார்க்க கூடாதுதான். ஓகே, தப்பா ஒருத்தர் சொன்னா கேட்கதான்டா செய்யணும். ஜிதீஷ் சர்மா வந்து ஒஸ்ட் டிசிஷன். அவன் எது சொன்னாலும் தப்பாதான் இருக்குமா பொட்ட பையன் அவன். எவ்வளவு தமிழ்நாடுக்கு விளையாண்டு இருக்கான், 13K+ ரன் அடிச்சிருக்கான். எப்படி அப்படி மனசாட்சியே இல்லாம ஒரு ஹேட்டர் கிரியேட் பண்ணோம்னா அடிச்சு தள்ள வேண்டியது. ஜிதீஷ் சர்மா எது சொன்னாலும் தப்பாதான் இருக்கும். கீப்பிங் ஒஸ்ட்ங்கிறான்டா அவன். வருவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு காமெடி பண்ணாங்க நீ சம்பந்தமே கருண் இறக்கி விட்டாங்க. எதுக்கு கொத்த கால நின்று நான் வந்து தலைகீழ தான் சம்மர் சால்ட் அடிப்பேன்னு விக்கெட் விழுந்தவொடனே கருண் இறக்கி விட்டு ஒரு விக்கெட்டை வேஸ்ட் பண்ணாங்க. கர்நாடகா பாய் சான்ஸ் கொடுத்தாங்களா இல்ல என்ன நினைச்சு கொடுத்தாங்களா? அந்த மூவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கருண் இறக்கி விட்டதை பத்தி. டெல்லி ஹேமந்த் பதானி வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற மாதிரி தெரியுது. ஒழுங்கா ஒரு 11s வச்சிருக்கானோ, நல்ல டீம் இருக்கு, ஒழுங்கா பிளேயிங் 11 செட் பண்ணி ஒரு சேஞ்சஸ் பண்ணா பரவாயில்ல. தேவையில்லாம அன்வான்டா அவன் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கு. நல்ல டீம் வந்து ஒழுங்கா ஒரு சர்டைனா ஒரு லெவல் பிளேயிங் 11 கரெக்டா 13 பிளேயர்ஸ் அதை ரொட்டேட் பண்ணி விளையாடுற மாதிரி வச்சிருந்தானா டீம் சாலிடா வந்து டாப் 3 பிளேஸ் போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுக்கு கரண் நாயர் வந்து அந்த அந்த டாக்டிக்கல் மூவ் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா லைக் அவன் ஒரு 1 டவுன்ல இறங்கி ஒரு 30 to 40 ரன்ஸ் அடிச்சிருந்தானா அது அட்வான்டேஜா இருந்திருக்கும். பட் வந்து அவன் ஃபார்ம்ல இல்லைன்னு தான் அவனே வெளியில வச்சிருந்தாங்க. பட் வந்து நேத்தி வந்து அது ரொம்ப பேக் ஃபயர் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுதான் நான் என்ன நினைச்சேன், அஷ்டா சர்மா வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேக்ல இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ண. அவங்க சமயரேஸ்லயே ஆடி இருந்திருக்கலாம். ஒன்று அவங்க பேசாம சம்பந்தமே கருணாரு எதுக்கு ஆடினாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து 175 வந்து சரி 175 தானேன்னு சொல்லிட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க தோணுச்சு. அதனாலதான் கருண் வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு கரெக்டான டைம் இல்லை. ஏன்னா ஆர்சிபி கிட்ட ஹெவியான பவுலிங் லைனப் இருக்குங்கிறப்போ கருணாருக்கு போயிட்டு தேவையில்லை. அசுதோஷ் சர்மா இருந்தா இன்னும் அந்த சேஸ் ஈஸியா இருக்கும். டிசிக்கு தேவையில்லாம காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க அவங்களே. இது கேஎல் ராகுலை பத்தி சொல்லுங்க. கேஎல் ராகுல் வந்து அவன் தான் அடிச்சு கொடுத்தான் சேஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா பண்ணி கொடுத்தான். அதே மாதிரி வந்து கேஎல் ராகுல் அடிச்சு முடிப்பான்னு எதிர்பார்த்த மாதிரியே கேஎல் ராகுல் வந்து பாதியில அவுட்டான். அதை பத்தி சொல்ல அரவிந்த் சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்னும் இல்ல, எப்பொழுதும் சொல்றதுதான். தலைவன் எப்பொழுதும் வேலை என்னவோ ஆரம்பிக்கிறான், அழகா முடிச்சு கொடுத்துட்டு போக வேண்டிய மேட்ச். நேத்தும் அதே மாதிரி பாதியில அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டான். அந்த கேஎல் ராகுல்கிட்ட மட்டும் அந்த 18th ஓவருக்குள்ள மேட்சை முடிக்கிற அளவுக்கு மேட்சை செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கேன். பக்காவான டீம், பக்காவான பிளேயர் அவன். நானும் பஞ்சாப்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, வருவான் அவன் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருப்பான், அப்படியே அவுட் ஆகிட்டு போயிடுவான், டீம் பின்னாடி வந்து அடி வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அதுதான் அவன் பண்ற. சீசனுக்கு ஒரு 3-4 மேட்ச் காலி பண்ணி விட்டு போயிட்டே இருப்பான் தலைவன். ஸோ இந்த வருஷம் ஏற்கனவே ஒன்று நடந்துருச்சு. அவங்களுக்கு கேஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. அக்ஷர் பட்டேல் நடுவில் வந்து கொஞ்சம் பால சாப்பிட்டா. எனக்கு தெரிஞ்ச அக்ஷர் பட்டேல் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டு போயிட்டான். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து மில்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு இதுவே வந்தது. மில்லர் வந்து அடிக்க ஆரம்பிச்சான். அங்கதானே வந்து என்ன சொல்றேன்னா வந்து ரொமாரியா ஷெப்பர்ட் வந்து உங்களோட 6th bowler இருக்கவே முடியாது என்னைக்குமே. அவனை எங்கேயாவது நீங்க நடுவில் எங்கேயாவது யூஸ் பண்ணும். அவனை கூட டெத்துல வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்கறது வந்து எனக்கு புரியுது அந்த ஐடியாவை பத்தி. அவன் வந்து அது வந்து பிளானே கிடையாதுடா, அதுனா அவுட் ஆஃப் பிளான்டா அந்த சிச்சுவேஷன்ல. ஏற்கனவே நான் 5 என்ன பிளான் இருந்துச்சு, ஆக்சுவலா என்ன பிளான் இருந்திருக்கும் அப்படின்னா லைக் 25 ரன் லாஸ்ட் ஓவர்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்திருக்கும். நடுவுல புக்கி வந்து ஒரு 6 கொடுத்துருவாங்க. நீங்க முன்னாடி ஒரு பாத்தீங்கன்னா அன்வான்டா ஒரு பவுன்ஸ் வந்து அது ஈஸியா கெட் பண்ற மாதிரி ஒரு பால் போட்டு அதை 6 கொடுத்துருவாங்க. அந்த 6 கொஞ்சம் கட் பண்ணி அதை 1 or 2 அவன் வந்து அவனோட பிளான் படி ஷெஃபர்ட் ஓவர் போடுறதா பிளானே கிடையாதுடா. சரியா, மேட்சா வந்து லாஸ்ட் ஓவர் வரையும் போகணும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல.
நடுவுல சுயேஷ் சர்மாக்கு ஒரு ஓவர் கொடுக்கல. ஏன்னா அவனு வந்து 20th ஓவர் வரையும் மேட்ச் கொண்டு போகுமான்னு தெரியல. ஸ்டப்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா விளையாண்டான். அக்சர் பட்டேல் விளையாண்டானா கரெக்ட், அவன் தான் நடுவுல வந்து 3 4 வேற அடிப்பான், நடுவுல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவான். யாரு ஸ்லோ பண்ணனா ஸ்டப்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டான். அது வந்து இல்ல நான் இந்த மேட்சுக்கு மட்டுமே சொல்ல, அவங்க வந்து 5 சாலிட் பவுலர்ஸோட போற தியரி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு நாள் ஒரு ஆஃப் டே வந்துச்சுன்னா என்ன ரொமாரியோ ஷெப்பர்ட் நம்ப முடியாது உங்களால, அதை நான் கன்ஃபார்மா சொல்றேன். எங்கேயாவது அவங்க வந்து நடுவுல ஒரு ஓவர் ஏதாவது யூஸ் பண்ணி யாராவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வச்சுக்கணும் அவங்க. ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு நான் அதுதான் என்ன சொல்றேன்னா 6th இருந்து 10th எங்கேயாவது ஒரு ஓவர் நீங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் தள்ளிட்டீங்கன்னா நடுவுல எங்கேயாவது நீங்க ஏசி ரோட்டுக்கு இன்னொரு ஓவர் மிஸ் பேக் ஹேண்ட்ல வச்சுக்கலாம். அதான்டா 6th பவுலருங்கிறது வந்து 6th பவுலிங் ஆப்ஷன் ரொமாரியோ ஷெப்பர்ட்டை தவிர வேற யாரையும் நீ வந்து பார்க்கவும் முடியாதுடா. அவன் தான் வேற யாரும் கரெக்டான பிளேயர்ஸ் இருக்கானு அவனோட 5 பேர் கரெக்டா இருக்கானு. 6th பவுலிங் ஆப்ஷனா ரொமாரியோ ஷெப்பர்ட் தான் பார்க்க முடியும், வேற யாரும் தேவையும் இல்லை அவனுக்கு. நீனே சொல்லு என்ன பண்ணணும் அந்த இடத்துல. ரொமாரியோ ஷெப்பர்ட்டை தூக்குறானுன்னு வச்சுக்கோ, தூக்கிட்டு என்ன பண்றது? நான் அதான் அன்னைக்கு ஒரு பிளான் சொல்றேன், ஷெப்பர்ட் டஃபி ஆட வைக்கிறேன். இது வந்து ஆர்சிபிக்கு ஃபேவரா தெரியல, ஆர்சிபி ஆப்போனன்ட்டுக்கு ஃபேவரா தான் இருக்கு நீ சொல்றது. அது இம்பாக்ட்ல வச்சுக்கலாம். இம்பாக்ட்ல ரொமாரியோ ஷெப்பர்ட்டையும் டஃபியையும் 6 மேட்ச்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் இந்த மேட்ச் அவனோட பேட்டிங் கிடைச்சிருக்கு, அது 14வது வந்திருக்கான். நீ இம்பாக்ட் பிளேயரா வச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது உங்களுக்கு. அதுதான் பேட்டிங் ஃபர்ஸ்டா ஆர்சிபி விளையாடுறானுன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட்டை இம்பாக்ட் வச்சு விளையாடலாம்டா. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஓகேவா, பேட்டிங் செகண்ட்னா தான் அது வந்து அந்த பிளான் ஒர்க் ஆகுது. சப்போஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறானுன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட்டையும் டஃபியையும் இம்பாக்ட் சப்ல வச்சுக்கிட்டு, சப்போஸ் ரொமாரியோ ஷெப்பர்ட்க்கு வந்து பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்கலனா அவனை உட்கார வச்சுட்டு அப்படியே டஃபியை உள்ள கொண்டு வந்துடலாம்டா. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு பேட்டிங் என்ன யூஸ் பண்ற என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு செட் ஆஃப் அவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்க, அந்த பிளானை தாண்டி போக கூடாதுன்னு பாக்குறாங்க. நீங்க ஒரு 7 பவுலரு 6 பவுலர் இருக்கா, 7 பவுலர் இருக்கானாலே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிடும். அது மாதிரி வச்சுக்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் ஸ்டிக் டு த பிளான். லைக் 11+1 இதுல ரொம்ப யாராவது சொதப்புறாங்க அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் நடந்தது. லைக் அபிநந்தனை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இவன் வந்தாலும் சலாம் தாரா அந்த ப்ராசஸ் மட்டும் தான் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து பக்காவான டாக்டிக்ஸ். நீங்க இம்பாக்ட் பிளேயர் இருக்கு அப்படிங்கறதுனால நீங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கும் அந்த கான்பிடன்ட் இருக்காது. இப்ப இன்னைக்கு கூட அவங்க மீட்டிங்ல சொல்லும் போது கூட தெரிஞ்சது, ரொமாரியோ ஷெப்பர்ட் நான் 100% உங்களை பேக் பண்றோம், நீங்க இதனால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டா தான் போறாங்க. கண்டிப்பா அட்லீஸ்ட் இன்னொரு 8 மேட்ச் இருக்கு, 8 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் இம்பாக்டா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுப்போம் ரொமாரியோ ஷெப்பர்ட். அதுதான் அவனோட நேத்தி வந்து இன்னொன்னு என்ன சொதப்பிடுச்சு அப்படின்னா, சுயேஷ் சர்மாக்கு பால் விழவே இல்லை, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தான் போட்டுட்டு இருந்தான். ஒரு பால் கூட வந்து அந்த லைனை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியே வரல. ஜிதேஷ் சர்மாவும் போய் பேசுறான், ரஜத் படித்தாரும் போய் பேசுறான், போட்டுட்டு அந்த ஒரு பால் நல்லா ட்ரை பண்றான். அதுக்கு அடுத்த பால் வந்து கரெக்டா மிடில்ல தான், லைக் அந்த சென்டர் ஷார்ட் பாலா நல்லா விழுந்துருச்சு. ஸோ அந்த ஒரு நாளா அவனுக்கு ஒரு ஓவர் கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஆனாலும் என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, ரொமாரியோ ஷெப்பர்ட் அவன் வந்து என்ன நினைச்சான், 19th ஓவர் வரையும் மேட்சே போவாது, அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்கன்னு தான் நினைச்சானுங்க. பட் வந்து அன்பார்ச்சுனேட் அந்த 20th லாஸ்ட் ஓவர் வரையும் போயிடுச்சு. பட் வந்து இப்ப நீங்க நம்ம வந்து சுயேஷ் சர்மாக்கே லாஸ்ட் ஓவர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நின்ன இடத்துல இருந்து 6 அடிப்பா டேவிட் மில்லர். 2 பேர்ல யார் கொடுத்திருந்தாலும் அடி விழுந்திருக்கும். அதுல வந்து நடுவுல வந்து அந்த ஒரு ஓவர் மிஸ் பண்ணதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மற்றபடி அந்த ஒரு வரைக்கும் எடுத்து வந்ததே பெருசு. 15 ரன்ஸ்ங்கிறதுனால வந்து இவன் சுயேஷ் சர்மாக்கு கொடுத்துருக்கலாமா? ஷெப்பர்ட்க்கு பதிலா லெஃப்ட் ஹேண்டர் இருக்கா, மில்லர் இருக்கா, போட்டாலே அடிச்சிருந்திருப்பான் கண்டிப்பா. ஆக்சுவலா இவன் லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா போடுவான் சுயேஷ் சர்மா. ஆனா நேத்தி அவனுக்கு சுத்தமா பால் படவே இல்லை. ஒரு பால் கூட நல்லா போட்டதாவே 18 பால் போட்டான். 18 பாலுமே ஒஸ்டா தான் போட்டான் அவன் நேத்தி. எல்லா பாலுமே ரன்னு போச்சு, ஒரு டாட் பால் கூட ஆகல. சோ அதுலயே எனக்கு தெரிஞ்சிச்சு ரொமாரியோ ஷெப்பர்ட் போனது கரெக்ட் தான். ஆனா வந்து அது தெரிஞ்சது ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து பவுலிங்ல யூஸ்ஃபுல்லா இல்லவே இல்லை இந்த சீசன். ஏன்னா போன சீசன்லாம் அட்லீஸ்ட் 1 ஓவர் 2 ஓவர் கொடுத்தானுங்க ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு. இந்த தடவை அந்த சான்ஸே ரஜத் படித்தார் எடுக்கல அப்படின்னா
அவன்கிட்ட வீக்னஸ் இருந்திருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அவனை கொடுக்கல. பட் வந்து இந்த தடவை நல்லாவே அதான் ப்ரோ, அவங்க மிடில் எங்கேயாவது ஒரு ஓவர் யூஸ் பண்ணாங்க. புவியோ ஏசலுடைய லாஸ்ட்ல ஓவர் வச்சிருந்திருக்கலாம் எக்ஸ்ட்ராவா, அங்கதான் மிஸ் பண்ணிட்டாங்க நான் ஃபீல் பண்ணேன். டிசி பிளேயிங் லெவலை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், ஏபி அவங்க வந்து விப்ராஜ் சிங்கம் ஏன் ஆட மாட்டாங்க? விப்ரா நிஜமா ஆடல, நிதிஷ் ராணாவே ஆட மாட்டாங்க, அசுதோஷ் சர்மாவே ஆட மாட்டாங்க, மாத்திக்கிட்டே இருக்காங்க. போன வருஷம் இதே தப்பு தான் பண்ணாங்க. ஒரு மேட்சும் ஒருத்தன் உள்ள வந்தா ஒருத்தன் வெளில போனா என்ன காம்பினேஷன், அந்த 11 செட் ஆகல. அவங்க பேட்டிங் ஆர்டர் செட் ஆகல. கேஎல் ராகுல் டாப்ல இருக்கிறாங்க, மிடில் ஆர்டர்ல இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ருத்ராஜ் நிகம் வந்து போன சீசன் சூப்பரா தான் பண்ணியிருந்தான். பேட்டிங்கும் நல்லா ஆடுவான், பவுலிங் நல்லா தான் போட்டுட்டு இருந்தான். இந்த வருஷம் ஒரு மேட்ச் அடி ஆகணும்னு நினைக்கிறேன். அதுல டிராப் பண்ணாங்கதான், அதுக்கப்புறம் அவனுக்கு இது எடுக்கவே இல்லை. ஆனா அவன் அஷ்டோஷ் சர்மா கண்டிப்பா ஆடியே ஆகணும். அவன் வந்து எப்பப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ எல்லா வாட்டியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். பிளஸ் டெத்ல வந்துட்டு உனக்கு மில்லர், அஷ்டோஷ் சர்மா, ஸ்டப்ஸ்னா உனக்கு வந்துட்டு சாலிடா வந்து 5 ஓவர்ல 74 சேஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ அவங்க 3 பேரையும் அந்த அஷ்டோஷ் சர்மா கண்டிப்பா உள்ள ஆடியாகும். அதான்டா ஓப்பன் வித் கேஎல் ராகுல், பத்தும் நிஷங்கா, ஒன் டவுன் வந்து சமீர் ரிஷ்வி ஆர் ரிதீஷ் ராணா, அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ், மில்லரு, அஷிதோஷ் சர்மா, அக்சர் பட்டேலு, விப்ராஜ் நிகம்னு பார்த்தோன்னா உனக்கு வந்து 6 சாலிட் பேட்ஸ்மேன் பிளஸ் 2 ஆல்ரவுண்டர்ஸ் வரையும் கிடைப்பாங்கடா அவங்கள்ட்ட. அவன் வந்து ஏன் இப்படி மாத்தி ஒரு மேட்ச் கொண்டு போறான்னு தான் தெரியல. அங்கதான் அவங்க பிளான் பண்ணாங்க. கீப் நபி எல்லாம் டிராப் பண்ணிட்டு விப்ராஜ் சிங்கமே ஆடலாம்டா, அவனே பெட்டரா போடுவான்டா. அவங்க குல்தீப் யாதவ் மட்டும் எடுத்துட்டு போய் ஒரு ஸ்பின்னர் வச்சு என்ன, குல்தீப் யாதவ் அக்ஷர பட்டேல் நல்லா போடுறான். ஆனா அவங்க விப்ராஜ் சிங்கம் வந்து லோவர் ஆர்டர் பேட்டிங் இன்னும் ஸ்ட்ரென்த் கொடுப்போம் நான் ஃபீல் பண்ண. பிளஸ் போன வருஷம் நல்லாவும் பண்ணாங்க. ஏற்கனவே 5 பவுலர்ஸ் இருக்கானோடா. நட்டு இருக்கான், முகேஷ் சர்மா இருக்கான், நிகிடி இருக்கான், அக்சர் பட்டேலு, பிளஸ் வந்து இவன் குல்தீப் யாதவ். இதுக்கு சிக்ஸ்த் பவுலரா வந்து இவன் அக்கூப் நபியை வச்சிருக்கானோ. அதுக்கப்புறம் அது தேவையில்லாத பவுலிங் ஆப்ஷன் நினைக்கிறேன். அவனுக்கு பதிலா வந்து விப்ராஜ் நிகம் வச்சே போயிடலாம். அதான் அவனுக்கு பதிலா நீங்க அழகா அசுதோஷ் சர்மாவே ஆடிட்டு போயிடலாம். நீட்டா பிளான் பண்ணி இப்ப போனா செமையா போகலாம். அவங்க ஏன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா பண்ணி நான் தோக்குவேன் அப்படின்னு தான் வெயிட் பண்றான்.